என் வருங்கால மருமகளே மாகுட்டி, எப்படி என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்? பிரமாதம் அங்கிள். இதே மாதிரி நான் ஒரு வீடு கட்ட போறேன். வீடா? நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. நாளைக்காப்பா? அவசரமாப்பா? சொல்லுங்க. அவருக்கு ஒரு தனியா பிளாக் கொடுக்க வேண்டாம். இந்த பாரு, கீழே இருக்கிற பிளாக் ஒரு சிட் அவுட், ஒரு ஆபீஸ் ரூம், ஒரு ரிசப்ஷன் ஹால். அடுத்த பிளாக் ஒரு டைனிங் ஹால், நமக்கு பிரைவேட் ரூம். நமக்கு எதுக்கு பிரைவேட் ரூம்? நமக்கு இன்னும் பிரைவேட் ரூம் வேணும். அடுத்தது பையனுக்கு. அடுத்த பிளாக் என் குழந்தைக்கு. நாம இனிமே பெக்க போற குழந்தைக்கு இல்ல, நாம பெத்த குழந்தைக்கு, என் பொண்ணுக்கு. நாளைக்கே அவன் 2 குழந்தையா பெற்றுட்டான்னா? 2 குழந்தையா? ஒரேடியா விஷயம் முடிஞ்சு போயிடும் இல்ல. நான் ஒரு குழந்தைய வச்சுக்கிறேன், நீ ஒரு குழந்தைய வச்சுக்க. நீ அங்க போக கூடாது, நான் இங்க போக கூடாது. அவங்க 2 பேருக்கு மட்டும் தனியா இந்த பிளாக். ஹலோ ஹலோ கீதா, வெல்கம் மை சில்ட்ரன். வாங்க வாங்க வாங்க. என்ன மாப்பிள, இது அம்மா அப்பாவை பார்க்க நடம் பிடிச்சாடா? திடீர்னு வந்துட்டீங்க. மாப்பிளைக்கு மாமாவை பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கோம். ஒரு போன் பண்ணியிருந்தா கார் கொண்டாந்து நானே கூட்டிட்டு வந்திருப்பேன். Anyhow, a pleasant surprise. அம்மா கீதா, நல்லா இருக்கே அம்மா. கீதா, என்னம்மா இது? மாப்பிள்ள, ஏமா அழற? என்ன நடந்தது? என்னம்மா விஷயம்? என்ன நடந்தது சொல்லு. அவ அழறதுக்கு காரணம் நீங்க தான் அங்கிள். நானா? என்ன சொல்றாங்க? அவ அழுக நிக்கணும்னா அதுவும் உங்க கையில தான் இருக்கு. என்ன அப்பா சொல்றேன்? நான் என்ன செய்யணும்? கொலை குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு நிற்கிறானே காளிதாசோட தம்பி ஜெகநாத், அவனை நீங்க நிரபராதின்னு சொல்லணும். இல்லைன்னா கீதாவுக்கு நான் புருஷனா இருக்க மாட்டேன், குடும்பம் நடத்தவும் மாட்டேன். என்ன பேசுறான்? என்கிட்ட கண்டிஷன் போடணும். கண்டிஷன் மட்டுமில்ல ஜஸ்டிஸ், என்னுடைய முடிவு அதுதான். ஜெகநாத்தை நீங்க நிரபராதின்னு விடுதலை பண்ணலன்னா நிச்சயமா உங்க கீதாவை நிரந்தரமா இங்கே விட்டுருவேன். என்ன மாப்பிள்ளை இது? எதுக்கு எதை முடிச்ச போடுறீங்க? வாழ ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டுவீங்களே. இந்த குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் உங்களையும் சேர்ந்தது. என் வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ளை. உங்க வார்த்தையை கேட்கறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு வேண்டியது ஜஸ்டிஸ் கிட்ட இருந்து ஜெகநாத் நிரபராதின்னு ஒரே ஒரு வார்த்தை. ஊம பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு தவியா தவிச்சிங்களே, அந்த தவிப்புக்கு மருந்தா அவ கழுத்துல மனமாற நான் தாலி கட்டுறேன் ஜஸ்டிஸ் ராஜா. அந்த தியாகத்துக்கு நன்றி காட்டணும்னா ஜெகநாத் குற்றவாளி இல்ல நிரபராதின்னு தீர்ப்புல எழுதுறீங்க. நீதிதான் பெருசு, நன்றி சிறுசுன்னு நீங்க முடிவு பண்ணா தாலி கட்டினதோட உங்க மகளுடைய வாழ்க்கை முடிஞ்சது. பொண்ணை அழ வைக்கிறதுதான் தகப்பனுடைய கடமை நீங்க நினைச்சா அவ காலமெல்லாம் அழுதுகிட்டே இருக்கட்டும். நீதியை நிக்க வச்ச பெருமையில உட்கார்ந்து உங்க மகளோட சேர்ந்து நீங்களும் அழுங்க ஜஸ்டிஸ் ராஜா. சாட்சியா தாலிய தொங்க போட்டுக்கிட்டு சாகர வரைக்கும் உங்க மக வாழாவட்டியா உங்க கூடவே இருப்பா ஜஸ்டிஸ் ராஜா. கோர்ட்டா குடும்பமா அத நீங்களே முடிவு பண்ணுங்க. நீதியா பாசமா அதை நீங்களே நிச்சயம் பண்ணுங்க ஆனரபிள் ஜஸ்டிஸ் ராஜா. செய்தவன் எவனோ விஷாம்பா என் நெஞ்சில குத்துற. பப்ளிக்கா என் கூட மோத தைரியம் இல்லாம என் மருமகனை பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு என் கூட மோத பாக்குறானே அந்த பைத்தியக்கார காளிதாஸ். அவங்கிட்ட போய் சொல்லு, மருமகனை கருவியாக்கி மகளை இதுல பலியாக்கி சொந்த அப்பனையே மறைமுகமா கொலைகாரனா நிறுத்தலான்னு பாக்குறானே அந்த அடிமடைய காளிதாஸ். அவங்கிட்ட போய் சொல்லு, சொந்த ரத்தத்துக்காக மகளுடைய நல்வாழ்வுக்காக சத்தியத்தை வரவேச மாட்டான் இந்த ஜஸ்டிஸ் ராஜா. பாசம் இல்லாதவன் உலகம் சொன்னாலும் சரி, உணர்ச்சியே இல்லாத போராட்டங்கள் என் குடும்பம் நினைச்சாலும் சரி, எல்லாரும் என்ன வெல் தோழிக்கு கரிவரமாக இருந்தாலும் சரி, பந்தம் பாசம்ன்றதுக்காக நீதியை நிச்சயமா படிய வைக்க மாட்டான் இந்த ஜஸ்டிஸ் ராஜா. என்ன படைச்ச ஆண்டவராக இருந்தாலும் சரி,
எனக்கு வேலை கொடுத்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து சுவாசிக்கு வந்தாலும் நீதிக்கு தான் மதிப்பு கொடுப்பேனே தவிர வேற எந்த நாய்க்கு மதிப்பு கொடுக்க மாட்டான் இந்த ஜஸ்டிஸ் ராஜா. டேய் ரமேஷ், வாயில்லாத என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தேங்கிறதுக்காக சட்டத்தோட வாயை அடைக்க பார்க்காதே. நீ என் பொண்ணு கழுத்தா தான் தாலி கட்ட, சட்டத்துக்கு கட்டல. இதே விஷயத்தை காளிதாஸ் என்கிட்ட பேசுறப்ப அவன் மூஞ்சில காரி துப்பி அவனை வெளியே அனுப்பிச்சேன். என் மகளுடைய புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை மரியாதையா மோசம். வீராப்புடன் அந்த ராஜா பேசிட்டாலும் ஒரே மகளோட வாழ்க்கையிலே மண்ணெளி போட மாட்டான். காரணம், பெத்த தகப்பன். சட்டம் இரும்பா இருக்கலாம், ஆனால் ரத்தம் தண்ணி, அவனை மூழ்க அடிச்சிடும். முழுக முழுக நம்ம பக்கம் வந்துருவான். தீர்ப்ப நமக்கு சாதகமா எழுதிடுவான் பிரதர். ரமேஷ மாப்பிளையாக்கி ராஜா தலையில ஒரு குட்டு, மருமகனை முடுக்கி விட்டு வீரமா பேச வச்சு ஜஸ்டிஸ் தலையில ஒரே தட்டு. இந்த சட்டநாதம் பிளான் எப்படி? வண்டர்ஃபுல். குற்றம் சாட்டப்பட்ட ஜெகநாத் தான் கடத்தலின் போது கொலை செய்தான் என்பதை எல்லா தரப்பு சாட்சியங்களும் பலமாக நிரூபிக்கின்றன. சமூக விரோதியான குற்றவாளி ஜெகநாத்திற்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. ஆமாங்க, அவ சுகத்தை நினைச்சு எங்க உங்க பெருமைகளை எழுந்திடுவீங்களோன்னு பயந்து உமா அடிக்கடி கோர்ட்டுக்கு போன் பண்ண சொல்லிட்டு இருந்தா. தன் தலையெழுத்து எப்படி ஆனாலும் சரி, அப்பா என்னைக்குமே தலை நிமிர்ந்து நிக்கணும்னு துடியா துடிச்சு போயிட்டா. நீங்க சரியான தீர்ப்பை வழங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் அவளால சந்தோஷத்தை தாங்கிக்க முடியலைங்க. வெளியே சொல்றதா, நான் குழந்தைகளை பெறல, கொள்கைகளை பெற்றிருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம குழந்தையோட சந்தோஷத்தை ஆண்டவன் இவ்வளவு சீக்கிரம் கெடுத்துட்டானே. நம்ம நீதியை பார்க்கும் போது அவன் பார்க்கலையே. ஆண்டவனை திட்டாதராதா, நம்ம மருமகனா மகளை பிரியல, அவனை பிரிச்சிருக்கிறாங்க. ஏதோ சிக்கல்ல எதிரிகிட்ட மாட்டிட்டு இருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும். காளிதாஸ், சிகரெட்டை தலைகீழ புடிச்சா புகை வராது, புண்ணுதான் வரும். என்ன குழப்பம்? சட்டநாதன், இன்னைக்கு ஒரு பெரிய டீலை முடிக்கணும். முடிச்சா லட்சக்கணக்கில் லாபம் வரும். என்ன டீல்? ஒரு பார்ட்டி கிட்ட 5 லட்சத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க இருந்து வெரி காஸ்ட்லி டைமண்ட்ஸ் 5 நம்ம வாங்கணும். கரெக்டா 4 மணிக்கு பார்ட்டி ஸ்னேக் பார்க்குக்கு வரேன்னு சொல்லி இருக்கான். நான் போக முடியாது, நம்பகமான ஆள் அனுப்பலன்னா. அப்படி ஒரு நம்பிக்கையான ஆள் உன் தம்பியை தவிர நம்ம குரூப்ல யாருமே கிடையாது காளிதாஸ். பிளேடி ராஜா தான் அந்த ரெக்கையை உடைச்சிட்டானே. அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் நான் தர்றேன். புதுசா ஒரு ரெக்கையை நான் சேர்த்து விடுறேன். சேர்த்து விடுறேன். பீசேடு அதான் வைரமா உன் அக்கவுண்ட்ல சேர்க்கிறேன்னு. ஓகே காளிதாஸ், இதே காரியத்தை நான் செஞ்சா எப்படி இருக்கும்? நீயா லாயரா? தப்பு இல்லையே, நான் கிரிமினல் லாயர் தானே. உன் பொசிஷன்ல இப்படி செய்யலாமா? பொசிஷன்ல இருக்கிறவன் தான் தைரியமா செய்ய முடியும்.
அப்பதான் பொது ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்க, போலீஸ்காரங்க அண்ட மாட்டாங்க. அப்படியே என் செக்ரட்டரி லூசிய சைடுக்கு வச்சுக்கிறேன். என்னது வச்சுக்கிறியா? ஹெல்ப்புக்கு மேன். கேஷ் எடுத்துட்டு வா. வாமன் குயிக்கா, உனக்கா எவ்வளவு நேரம் காத்திருக்குது? புடி போ. ஏய் மாஸ்டர், கோழி இருக்குது, முட்டை இல்ல. முட்டையை நீ போடு. ஏய், முட்டை போடுற கோழி இல்ல, உள்ள டைமண்ட் இருக்குது. ஐயோ, இது உள்ள டைமண்ட் இருக்குது. ஏய், என்னத்துக்கு ஆடுற? சும்மா ஆடுது. சரி லூசி இத புடி. ஏய், நான் என்னத்துக்கு பிடிக்கிறது? சும்மா பிடிக்கிறது. சும்மா என்னத்துக்கு பிடிக்கிறது? சும்மாவா பிடிக்கிற? உள்ள டைமண்ட் இருக்குது, சேத்து புடி. அண்டையும் நீ பிடி. போலீஸ் வருது. ஐயோ, என்ன பிடிக்காத, இத புடி. ஏய், இத பிடிச்சா போலீஸ் என்ன அடிக்கும். உன்னை அடிச்சா கோர்ட்ல நான் ஜெயிக்கும். nothing. ஐயோ, மாஸ்டர். தேவி. அப்பா, நீங்க? ஆமா, யாராவது வந்து என்ன கேட்டா நீயும் நானும் இங்க 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லு. சரி. அப்பா. அம்மா, நீ எங்க இங்க வந்த? வந்து சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா? இப்ப எனக்கு கோவம் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. நீ தைரியமா சொல்லு. தியாகுன்னு ஒருத்தர், அவரை நான் காதலிக்கிறேன். நிச்சயம் ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன குட்டிச்சவரா? அவன் வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கு? யார் அந்த லவர்? ஐ மீன் லோஃபர். இன்ஸ்பெக்டர், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நீங்க யார்? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருன்னு கேக்குறீங்களே, நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா? நான் தான் கிரிமினல் லாயர் சட்டநாதன். தேவி என் மக. ஏன் மிஸ், உங்க அப்பா உங்களை பார்க்க வந்து எவ்வளவு நிமிஷம் ஆச்சு? என்ன சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர்? நான் பெத்ததே இவளத்தான். பல வருஷங்களா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா நிமிஷ கணக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் பாயிண்ட், நீங்க இங்க வந்து எத்தனை நிமிஷம் ஆகுது? தேவி ஐஸ்கிரீம். மிஸ்டர், நீங்க யார்? இவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன் மாப்பிள, இவர்தான் என்னுடைய வருங்கால கணவன். ஐ மீன் மருமகன். நாள் நல்லா மருமகன் சன் இல்ல. எனக்கு தெரியாம இந்த மெக்கானிக் எப்ப பிக்ஸ் பண்ணாரு இந்த மாஸ்டர்? மிஸ்டர், உங்க மாமா இங்க எவ்வளவு நேரமா இருக்காரு? நீங்க என்ன சார் விவரம் புரியாத ஆளா இருக்கிறீங்க? மாப்பிளதான் ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டாரு. அதுக்காகத்தான் நாங்க 1 மணி நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். சார். எஸ். எந்த ஆளு சிக்கல? அவங்க ஓடும்போது ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டாங்களே, அது என்னன்னு தேடி பாருங்க. ஏதாவது தடயம் கிடைக்கும். எஸ் சார். கிடைக்காது. என் மகளை என்ன ஸ்டாண்ட் நினைச்சியா? வா போகலாம். அப்பா, உங்க மருமகன். எவன் மருமகன்? நான் தான். நீயா? ஏண்டா, இந்த சட்டநாதன் கிட்ட நீ கிட்ட வர முடியுமா? கிட்ட வர்றது என்ன, ஒட்டியே வருவேன். போலீஸ். தம்பி. தம்பியா? போலீஸ். மருமக. அப்படி வாங்க. இந்தாங்க பிடிங்க. என்னது? ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. அதுக்குள்ள தேவியோட ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறேன். பேச்சுலதான் அதை கழட்டு விடுவேன், அதை வெட்டு விடுவேன் சொல்றேன் தவிர ப்ராப்பரா ஒரு பிசினஸ் உன்னால முடிக்க முடியலையே. வைரங்களோட கோழியை பறி கொடுத்துட்டியே. நான் கொடுக்கல கோழிதாஸ், காளிதாஸ். பறி கொடுத்தது இந்த லூஸ். கோழியை நான் தான் 10 மாசம் சுமந்து பெற்றேன். இப்ப பறி கொடுத்துட்டு ஒப்பாரி வச்சு அழுவுறேன். ஜாமிட், போலீஸ் வரும்போது கோழி புடிச்சா போலீஸ் என்ன பிடிக்குமே? புடிச்சா என்ன? புடிச்சா என்ன, ஜெயிலுக்கு போகணும். நானும் ஜெயிலுக்கு வருவேன். ஜெயிலுக்கு நீ என்னோட வந்து கம்பி எண்ணுவியா? கம்பி எண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். நீ கம்பி எண்ணிட்டு வெந்துருவே, நான் கம்பி எண்ணிட்டு அங்கேயே உக்காந்து இருக்கணும். அதுக்கு வேற ஆள் பாரு. இதுக்கு மேல வேற ஆள் வேண்டாம், நீயே போதும். நம்ம அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் யாரோ அப்பப்போ போலீஸுக்கு தெரிவிக்கிறான் போல இருக்கு. யார் இந்த 5ஆம் படை? யாரவன்? அந்த கதை தானே வானாங்கிறது. நீதான் போலீஸ் கையில ஒத்துக்கினியே, அவன் தான் என் சன் இல்ல அப்படின்னு. உப்புக்குள்ள சொன்னேன். உப்புக்கு சொன்னியா? உப்புக்கு ஒரு மாப்பிளே, ஒரிஜினலா ஒரு மாப்பிளே. எக்ஸ்கியூஸ் மீ, உன் பொண்ணுக்கு எத்தனை மாப்பிளே? என் வயிற்று எரியுது, விளையாடுறியா நீ? வவுறு எரிஞ்சா விஸ்கி குடிக்காதே, மோர் குடி. ஐயோ, என் நிலைமை தெரியாம விளையாடுற நீ. அந்த மெக்கானிக்க பார்த்து என் மகளை காதலிக்காத கை விட்டுறா, உனக்கு கை நிறைய பணம் தர்றேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவன் அட்ரஸ் தெரியலையே. எனக்கு தெரியுமே. Oh my dear Clara. ஆண்டனி டியர்.
உனக்கு இவ்வளவு சின்ன இடத்துல லவ் பண்றது கஷ்டமா இல்லையா? நோ டியர், ஹோட்டல்ல லவ் பண்ணா ரூமுக்கு ஆள் வருவாங்க, அனாவசியமா பெல் அடிப்பாங்க. இங்க நான் மட்டும் தான் மணி அடிப்பேன். அது என்னது இந்த ஹோட்டல் விஷயம் இவ்வளவு கரெக்டா சொல்றேன்? சீப்போ, நான் புக்கே படிச்சேன். கண்ட புக்கெல்லாம் படிக்காத. என்ன அது எல்லாரோட மொழியும் இதயத்துல இருந்து லப்பு டப்புன்னு தான் சவுண்ட் வரும். அது என்ன உன் இதயத்துல மாத்திரம் டன்லப்புன்னு சவுண்ட் வருது? சீப்போ, நாட்டி. I am not naughty, you are naughty. நீ இங்கே வெயிட் பண்ண மாஸ்டர், நான் உள்ளே போய் ஒரு லெவல் பார்த்துட்டு வரேன். யார போய் லெவல் பார்க்க போற? சரி, நான் போல, நீ போ. ஆஹா, அங்க ஏதாவது அசிங்கம் நடந்துச்சுன்னா எனக்கு தான் அவமானம். அதுவும் ஓனாங்கறே, இதுவும் ஓனாங்கறே, உன்னோட பெரிய ரோதனை. சரி, நீ போய் தொலை. நீ போ சொன்னா போகணும், இரு சொன்னா இருக்கணும். பொல்லாத சம்பளம் கொடுக்கறே, 20 வருஷமா ஒரே சம்பளம். நீயும் ஒரே ஆள் தானே? மாத்தி பாரு, தெரியும் உன் மன்றாலம். இவள போய் நான் செக்ரட்டரியா வச்சேனே, கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஆனா வேலை நல்லா செய்யறா, விட முடியல. ஏய் தியாகு, ஐயோ மம்மி வருது. ஏய் ஆண்டனி. நான் வெளில போய் மம்மி அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னேன். கீழே போடு. ஓகே யூ கோ. ஆண்டனி, ஆண்டனி. நாங்க கூப்பிட்டீங்களா? ஏய் என்ன மேன் பண்ற? நானே தண்ணி காட்டுறேன். தண்ணி காட்டுறே, யாருக்கு? காருக்கு. காட்டு. உள்ள போ. ஏய் ஆட்டமேன் பேசுற? நீங்க நானும் ஹோஸ் பைப் அடிக்கடி பேசிக்கிறது உண்டு. ஹலோ ஹோஸ் பைப், how are you? ஏய் வாட் மேன், காருக்கு தண்ணி காட்டு, எனக்கு தண்ணி காட்டு. ஏய் பரவாயில்ல, ஒரு 2 நாள் நீ குளிக்க வேணாம். ஏய் நான் போன வாரம் தான் மேன் குளிச்சேன். அதனால இல்ல. அச்சி தூ. ஏன் மேன் நீ டெய்லி குளிக்கிற? ஏன் கூடாதா? தப்பு மேன். என்ன மேன் கார் தும்முது? அதுக்கு ஜல்பு பிடிச்சிக்குது. காருக்கு கூட ஜல்பவா? கோல்ட்? இந்த தண்ணி போட்டா ஜல்பு கோல்ட் எல்லாமே பிடிக்குங்க. ஏய் தும்முற கார் நான் பார்க்கணும் மேன். அத நீ பார்க்க கூடாது. அந்த ஜல்புல பார்க்க கூடாது நீங்க. பார்க்க கூடாது. இந்த மேன் தண்ணியை விடாத, தண்ணியை நிறுத்து. நிறுத்து. ஏ லூசி, உன்னை தியாகுவை பார்த்துட்டு வர சொன்னா நீ நீச்சல் அடிச்சுக்கிட்டா இருக்கிற? பாரு மாஸ்டர், பையன் நம்மள குளிப்பாட்டான். ஆமா, சோப் போட சொல்லு. சோப் இருக்குது? துணி சோப் தான் இருக்குது. நீ ஏன் கண்ணடிக்கிற? தியாகு இருக்காரா? இல்லீங்க, வந்துருவாரு. வேணா வெயிட் பண்ணுங்க. எங்க? அந்த ரூம்ல. எது இதா? சத்தியமா தாங்க ரூம். இத பாரு லூசி, இதே ட்ரெஸ்ல ஆபீஸ் வரக்கூடாது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. இப்படியே எப்படி மேன் போறது? நீ தியாகுக்காக உள்ளே வெயிட் பண்ணு, நான் உனக்காக கார்ல வெயிட் பண்றேன். இன்னைக்கு 2ல 1 பார்த்துட்டு போறேன். ஜானகி போட்டோ இங்க எப்படி இருக்குது? தம்பி, என்ன சார்? இந்த போட்டோவில் இருக்கிறது யாரு? நம்ம தியாகுவோட தாயார், கிரேட் லேடி. இப்ப இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா பிள்ளையோட இல்லைங்க, ஜெயில்ல இருக்காங்க. ஜெயில்லையா? ஹலோ தியாகு. ஹலோ பூபதி. காளிதாஸ் உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. இனிமே உங்களோட எந்த பிசினஸ் கனெக்ஷனும் எனக்கு கிடையாது. இது பிசினஸ் இல்ல, பர்சனல் மேட்டர். உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியணும்னா உடனே காளிதாஸ் போய் பாரு. தாலி கட்டாம எங்க அம்மாவை தாயாக்கி தெருவுல அனாதையா விட்டவன் நீதிபதியா? இவனெல்லாம் இந்த சமூகம் எப்படி ஒத்துக்கிறோம்னு கேக்குறியா? பதவி அந்தஸ்து இதெல்லாம் வந்துருச்சுன்னா பரம அயோக்கியன கூட பெரிய மனுஷனா இந்த சமூகம் ஒத்துக்கும். காலேஜ் நாள்ல நாங்க ஒன்னா படிக்கும் போது உங்க அம்மா ஜானகி அந்த ராஜா காதலிச்சான். ஒன்னா வாழலான்னு ஒரு பெரிய பொய்ய சொன்னான். அதுக்கப்புறமா போய் தான் சொந்தத்திலேயே ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பாவம் ஜானகி, அவ கெட்டு போன விஷயத்தை வெளியே எப்படி சொல்லுவா? ஊர்ல தலை காட்ட முடியாம எங்கேயோ ஓடிட்டான். ஓடி போகல சார். துரோகம் பண்ணவன தன் மகனுக்கே அடையாளம் காட்டாம அந்த தெய்வம் ஊமையா கல்லா எதா சார் இருக்கா? பட் ஒன் திங், தாய் அந்த ஆளை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். தியாகு, உயிரை எடுத்தா அவ சந்தோஷமா செத்துடுவான். தட்ஸ் ஆல். அவனை உயிரோட துடிக்க வச்சு பாரு, அதுதான் புத்திசாலித்தனம். இந்த சமூகம் இப்ப எப்படி அவனுக்கு கொடி தூக்குதோ அதே சமூகம் அவன் மூஞ்சியில காரி துப்பும்படியா நீ ஒரு காரியம் செய்யணும். எப்படி சார்? சொல்லுங்க, செய்யறேன். நீ ஆட வேண்டிய நாடகம், போட போற வேஷம் எல்லாத்தையும் நான் சொல்லித் தர்றேன். நீ போட போற வேஷம் இதுதான் தியாகு. ஜஸ்டிஸ் ராஜா அவர் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவார். ஓ, ஐ see. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எப்படி நடப்பாருங்கிறத காட்டுறேன், அத பாத்துக்கோ.
பாத்துக்கிட்டியா? பாக்குறது நடந்தே காட்டுறேன். உனக்கு நிச்சயம் வரும். Marvelous, marvelous, wonderful, wonderful. Next. Fine. இனிமே தான் முக்கியமான மாற்றம். தியாகு, இந்த ரப்பர் மாஸ்கை இப்போ உன் முகத்துல மாட்ட போறேன். அப்புறம்தான் நீ முழுமையா ஜஸ்டிஸ் ராஜாவாக போற. பிரமாதம். உருவம் அப்படியே இருக்கு. நட, அவங்க அப்பனே தான். ஓகே, அடுத்தாப்புல என்னுடைய வேலை. முதல்ல உன் குரலை மாத்திக்கணும். இந்த டேப்பை கேளு. இது ஜஸ்டிஸ் உடைய வாய்ஸ். தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். என் உயிருக்கே சோதனை வந்தாலும் சரி, உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். கேட்டுக்கிட்டியா? இந்த வாய்ஸை நீ அப்படியே காப்பி அடிக்கணும். மிமிக்ரியில நான் எக்ஸ்பர்ட். இன்னொரு தடவை போடுங்க. தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். என் உயிருக்கு தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். ஓகே, அடுத்த வேலை. ஜஸ்டிஸ் ராஜாவுக்கு இன்ஸ்பெக்டர் சங்கர் ஒரே மகன். அந்த மகன் பேர்ல அப்பனுக்கு ரொம்ப அஃபெக்ஷன். நீதிக்கு முன்னால் அந்த மகன் பாதிக்கும்படியா ஒரு நிலைமை உண்டாக்கணும். ராஜா நிலவலஞ்சு போகணும். அதுக்கு மாஸ்டர் பிளான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் சங்கர் இருக்காரா? ஸ்டேஷன்ல இல்ல பாஸ். உன் பாஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். ச்சே, இவ்வளவு நாள் என் சீக்ரெட்ஸ் எல்லாம் போலீஸுக்கு தெரிவிச்சது நீயா? ஆமா, என் குடும்பத்தை அழிச்ச உன்னை கூடவே இருந்து குழி பறிக்க நினைச்சேன். போலீஸ் கால் காட்டியானே. உன் தம்பியை முடிச்சதும் இன்னொரு தம்பியை அழிச்சதும் முடிவா உனக்கே. முடியாதடா பாஸ். ஹலோ, டாடியா? நான் தான்ப்பா பேசுறேன். சொல்லுங்க. கிளப் கெஸ்ட் ஹவுஸுக்கா? நான் வரணுமா? இதோ வரேன். சங்கர், இந்த பெட்டியை கொண்டு போய் பத்திரமா என் பெட்ரூம்ல வை. யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன டாடி அப்படி ஒரு சீக்ரெட்? இதுல என்ன இருக்கு? Do what I say. ஓகே டாடி. மிஸ்டர் சங்கர், எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி உங்க ஜீப்பை சோதனை போடணும். ஆறுமுகம். எஸ் சார். ஆனந்த், go and search the guest house. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன பத்தி உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது? Well, சார், இந்த பிரீஃப் கேஸ்ல இது உங்க பிரீஃப் கேஸ் தானே? இல்ல. ஆமா சார். சார், அந்த ரூம்ல யாரோ ஒருத்தர் பணம் இருக்கு. ரூம்ல பணமா? சங்கர், சாமர்த்தியமா பேச என்கிட்ட ஆக்ட் பண்ணாதீங்க. You are under arrest. என்னங்கடா இது? ஜட்ஜோட புள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் தானே தவறு செஞ்சா ஆஹா, இந்த நாட்டுல நீதியே கிடையாதுப்பா. சங்கர் நிச்சயமா அந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டான். ஒரு கொலகார இந்த ராஜாவுக்கு மகனா பிறந்திருக்க முடியாது. Excuse me, sir. எல்லா ஆதாரங்களையும் பார்த்து தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். கடத்தல், கொலை இந்த 2 குற்றத்துக்காக சங்கரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். கமிஷனர் சார், எவ்வளவு சுலபமா
அம்மா வாய் கூசாம என் பிள்ளைய கொலைகாரங்கிறீங்க. அதுவும் யாருடைய மகனை போய் எதை சொன்னாலும் பொருந்த சொல்லணும். உங்க டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது தவறு நடந்திருக்கலாம், கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. சரி பார்க்காம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்டிஸ் சாருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும், அவருடைய நேர்மையை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். என்னங்க என்னங்க நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டு இருக்காங்க, தலையா நிக்கிறீங்களே. ஓடி போய் சங்கர பாருங்க, என்ன ஏதுன்னு விசாரிங்க. போங்க. விசாரிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த கேஸ் உங்க கோர்ட்டுக்கு தான் வருது. அதனால அவரை நீங்க சந்திக்கிறத சட்ட இடம் கொடுக்க. என்னங்க கமிஷனர், he's absolutely correct. I am extremely sorry, sir. என்னங்க என்ன பாவம் செஞ்சோமோ நமக்கு இந்த பரீட்சை. கவலைப்படாத, ஒரு நல்ல வக்கீல வச்சு நம்ம சங்கருக்காக வாதாட சொல்றேன். என்ன இருந்தாலும் ஆண்டவன் நம்மளை இப்படி சோதிச்சிருக்க வேண்டாம். ஆண்டவன் மேல யார் அதிகமா பக்தி செலுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் சோதனைகள் அதிகமா வரும். நாளைக்கு நீதிபதி ஸ்தானத்தில் அப்பேன், குற்றவாளி கொண்டின மகன். ரத்தம் பேசுமா சட்டம் பேசுமா? ராஜா, உன் திமிரு தலகணம் எல்லாமே ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர். என் தம்பிகளுக்கு வரிசையா தண்டனை கொடுத்தியே, நாளைக்கு ஓம் பிள்ளைக்கு கொடு. நீதியை சொல்லி ஓ மகனை நீ தூக்கணும். அதை இந்த காளிதாஸ் பார்க்கணும். மகனுக்கு விடுதலை கிடைச்சா மலை ஏறி வர்றதா ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கு. நீதியில மலை மாதிரி நிக்கணும், அசைஞ்சிடக்கூடாதுன்னு அதே ஆண்டவங்கிட்ட தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். யுவர் ஆனர், சங்கர் குற்றவாளி தான் என்பதை நிரூபிக்க போலீஸ் தரப்பில் உண்மையான சாட்சியங்களை சமர்ப்பித்திருக்கின்றனர். பிரீஃப் கேஸில் லஞ்சப்பணம் ₹1,00,000 சங்கர் பிடிபட்ட போது அது லஞ்சப்பணம் இல்லை என்று அவர் மறுக்கவில்லை. கொலை செய்தது நீதானா என போலீசார் விசாரித்த போது அதற்கும் இல்லை என சங்கர் மறுக்கவில்லை. லஞ்சப்பணத்தை யாரோ கொண்டு வந்து கொடுக்க, சங்கர் அதை வாங்க, பங்கு கேட்க வந்த பூபதி தன்னை காட்டிக் கொடுத்து விடுவாரோ என்ற எண்ணத்தில் அவனை சங்கர் கொலை செய்திருக்கிறார். அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம், கொலை ஆகிய மன்னிக்க முடியாத குற்றங்களுக்காக போர்ச்சார் சங்கருக்கு கொஞ்சமும் கருணை காட்டாமல் கடுமையான தண்டனை விதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சங்கர், இந்த குற்றங்களை எல்லாம் மறுத்து நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நல்லா சிந்திச்சு பதில் சொல்லலாம். சிந்திக்க வேண்டியவங்க தான் சிந்திக்கணும். நீங்க யார சொல்றீங்க? என்ன படைச்ச தெய்வத்தை சொல்றேன். அப்படின்னா உங்க முடிவான பதில்? என்ன பொறுத்த மட்டும் நான் நிரபராதி. ஒரு நிரபராதி இத்தனை குற்றங்களை ஒப்புக்கொண்ட காரணம்? நிலைமை, சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தான் என்ன? உங்களுக்கு லஞ்ச பணத்தை கொடுத்தது யார்? சொல்லுங்க. நோ நோ நோ, இந்த மௌனம் உங்களுக்கு ஆபத்தை உண்டாகும். நான் மறுபடியும் கேட்கிறேன், நீங்க ஏன் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனீங்க? உங்களுக்கு லஞ்ச பணம் கொடுத்தது யார்? யாருக்கு பயப்படாம சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இந்த கோர்ட் பாதுகாப்பு கொடுக்கும். சொல்லுங்க. எனக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்கவும் வேண்டாம், என்னால யாரும் பாதிக்கப்படவும் வேண்டாம். இதுக்கு மேல் எனக்கு சொல்ல தெரியாது, முடியாது. சாட்சிகளையும் ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது சங்கர் குற்றவாளி, கொலையாளி என்றே இந்த கோர்ட் ஊர்ஜிதம் செய்கிறது.
இபிகோ 302 பிரிவின்படி குற்றவாளி சங்கருக்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. என்ன அப்படி பாக்குறீங்க? எது வந்தாலும் மனைவிங்கிற கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். என்ன பெரிய புள்ள, நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டா நம்ம புள்ளையா? கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ போறது புருஷன் கொடுத்தானே. அவரோட பெருமை, புகழ், தீர்ப்பு சொன்ன நேர்மை, இதெல்லாம் தானே மனைவிக்கு வேணும். என்ன புள்ள, நாம செத்தா கொள்ளி வைக்க போறவனுக்கு நம்ம எதுக்காக கருணை காட்டணும்? மகனுக்கு இறக்கம் காட்டினாப்புல சரித்திரத்துல பேரு வந்துருமா? கண்ணுக்குட்டி மேல தேரை ஏத்துறதுக்காக மகனுக்கே மரண தண்டனை விதிச்சாரா மனுநீதி சோழன். நீங்களும் சோழ பரம்பரை தானே. காபி குடிங்க. Congratulations, uncle. What a great man you are. உங்க தீர்ப்பு ரொம்ப பிரமாதம். நாளைக்கு எல்லா பத்திரிக்கையிலயும் உங்க போட்டோ வரும். காஃபி சாப்பிடுங்க. உங்க மகனுக்கு தண்டனை கொடுத்தது நியாயம். ஆனா நான் என்ன குத்தம் செஞ்சேன்? என் கல்யாணத்தை நிறுத்தி வச்சு எனக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்க. ஒரு குற்றவாளியை தண்டிக்கும் போது அவரோட சேர்ந்து எத்தனை நிரபராதிங்க தண்டிக்கப்படுறாங்க. நான் அத்தை இன்னும் எத்தனை பேரு. இதுக்கு உங்க சட்டம் என்ன சொல்லுது அங்கிள்? ஏம்மா பேசாம இருக்கு? நீ என்ன சொல்ல போற? என் மார்பேல போட்டு வளர்த்த என் மருமகள் என் தீர்ப்ப தப்புன்னு சொல்லிட்டா நீ என்ன சொல்ல போற? அப்பா தீர்ப்பு தப்பா?